உங்களுடைய பூஜை அறையில் நீங்க போகாத அளவுக்கு நீங்களே தீண்டாமையை விதிச்சுக்கிட்டு இருக்கீங்க, யார் யார் பேச்சு கேட்டுக்கிட்டு. முதல்ல அதுவே தப்பு. உன்னுடைய பூஜை அறை உன்னுடைய இதுல இருக்குது. முதல்ல பூஜை அறையில் தினமும் விளக்கேத்தணும். அது ரொம்ப முக்கியமானது. இப்ப புதுசா ஒரு கான்செப்ட் என்னன்னா, நான்வெஜ் சாப்பிட்டா விளக்கேத்தாதீங்க, நான்வெஜ் சாப்பிட்டா சாமி கிட்ட. ஒளி தீபத்துக்கு அதாவது எந்த பொருளுக்கு தோஷம் கிடையாதுங்கிறது ஒவ்வொரு பொருளுக்கும் உண்டு. பட்டு சிலைக்கு தோஷம் கிடையாது, பித்தளை வெள்ளி பாத்திரத்துக்கு தோஷம் கிடையாது. அதே போல் நெருப்புக்கு தோஷம் கிடையாது. ஆமா, திரௌபதியே தன்னைத்தானே நெருப்பை எரிச்சு ஒரு வருஷம். அப்ப அந்த நெருப்புல நீங்க போய் விளக்கு தினம் ஏத்தும் போது அது நெருப்பு தான், உங்க வீட்டில் உள்ள தோஷத்தை நீக்கக்கூடிய நெருப்பு. நீங்க நான்வெஜ் சாப்பிட்டுட்டு ஏத்தக்கூடாது, இது சாப்பிட்டுட்டு ஏத்தக்கூடாதுன்னா உன் வீட்டில் ஒளியே தங்கக்கூடாது. அப்ப வெறும் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க மட்டும்தான் சாமி கும்பிட்ட தகுதி உள்ளவங்களா அப்படிங்கிற மாதிரி எனக்கு நிறைய கொஸ்டின். இது ரொம்ப தவறான முற்போக்கை மக்களிடம் ரொம்ப திணிக்கிறாங்க. இப்போ